Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சில்லி கார்லிக் பராட்டா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இதை ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆரிகேனோ, 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். தேய்ச்சி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை அப்படியே சுருட்டிக்கோங்க. சுருட்டி எடுத்து உள்ளே இப்படி விட்டுருங்க. இதை நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக வந்து திரட்டிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா விசிறி மாதிரி மடிச்சுக்கணும். இதை அப்படியே சுற்றிக்கோங்க.
இந்த எட்ஜ் எடுத்துன்னு வந்து இப்படி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அவ்வளோதான். பரோட்டாக்கு இப்போ வந்து தேய்ச்சிடலாம். பரோட்டாக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. தவா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுடலாம். மீடியமில் வச்சு வேக விடுங்க. திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி லேயர் லேயராக இருக்குது.